இன்னைக்கு மேக்ஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். சரி, சிம்பிளிஃபிகேஷனா 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The marks scored in an examinations are converted from 50 to 10 for the purpose of internal assessment. The highest mark were 47, lowest mark were 14. The difference between maximum and minimum internal assessment scores அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதாவது ஒரு மார்க் வந்து என்ன பண்றாங்கன்னா 50 அப்படிங்கறத வந்து என்ன சொல்றாங்க, 15ங்கிறது வந்து நான் 10ன்னு மாத்திக்கிறேன். எதுக்காக அப்படின்னா வந்து இன்டர்னல்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மொத்தமா அந்த மார்க் வந்து 10க்கு தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ 50 அப்படின்னா அது 10 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஹையஸ்ட் மார்க் அப்படின்னா 47, லோயஸ்ட் மார்க் அப்படின்னா 14 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நான் 10க்குள்ள கொண்டு வந்துடணும். இந்த 47ஐயும் நான் 10க்குள்ள கொண்டு வந்துடணும், 14ஐயும் 10க்குள்ள கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? கொண்டு வந்துட்டு அதுக்கான டிஃபரன்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஸ்கோர்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. சரி, கொஸ்டின்ல நான் திரும்ப சொல்றேன். அதாவது மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ல 50 மார்க் அப்படிங்கிறது வந்து 10க்குள்ள கொண்டு வந்துடணும். அதாவது 10 அப்படிங்கிறது மேக்ஸிமம் அது 50னா 10. இப்போ மீதி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 47, 48 எல்லாமே 10க்குள்ள வந்துடணும். ஹையஸ்ட் மார்க்கும் லோயஸ்ட் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இது என்ன பண்ணணும், 10க்கு கீழே கொண்டு வரணும். எதுக்காக அப்படின்னா வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட்காக இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் மார்க்குக்கு இடையில டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி, இதை வந்து நம்ம ஒரே ஸ்டெப்ல போட்டுடலாம். ஓகேங்களா? 50 அப்படின்னா 10. ஓகேங்களா? அப்ப 47னா என்ன, 50னா 10, அப்ப 14னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேர்மாறல் படி தான் போடுவோம். ஓகேங்களா? டைரக்ட் மெத்தட்ல தான் போடுவோம். டைரக்ட் மெத்தட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ x is equal to 47/5 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 டைம் திரும்ப 1 2 வரும், 9.4 வரும், 9 5 45, 2 வரும், 4 5 20. ஓகே, அப்போ 47 அப்படிங்கிறது வந்து 10க்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா 9.4 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடுத்து வந்து 14, இதையும் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ 14/5 ஒன்றும் இல்லை, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம போடுறது தான். ஓகேங்களா? இது எப்படி இப்படி எழுதலாம், 50 × x is equal to 10 × 14. இதை நான் டைரக்டா இப்படி கேன்சல் பண்ணியிருக்கேன். அடுத்து 14 இது அப்படின்னா 2 டைம்ஸ் 4 இந்த பக்கம் இருக்கும். அப்போ 8 5 40, 2.8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 14 தான் வந்து 2.8, 47 தான் வந்து எவ்வளோ 9.4. அப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா 14ல் 4னா 6, அதுக்கப்புறம் 8ல் 2 போயிடுச்சுன்னா 6. அப்போ 6.6 தான் ஆன்சர். ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 6.6 ஆன்சர். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போடுறது தான். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, அதாவது போல் கணக்கு, போல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போல் அப்படின்னா என்னது, கம்பம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ 1/10 ஆஃப் a pole is colored red. அதாவது மொத்த போல்லே வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து அந்த 1ல் 10ல் ஒரு பங்கு வந்து எதனால ஆயிருக்கு அப்படின்னா வந்து 10ல் 1 வந்து ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ரெட் கலர்ல இருக்கு. அடுத்து வந்து ஒயிட் பார்த்தோம் அப்படின்னா 10ல் 20ல் ஒரு பங்கு ஒயிட்டு. அடுத்து ப்ளூ அப்படின்னா 1/30 ப்ளூ. மேல இருந்து கூட எழுதிட்டு வரலாம், நான் கீழே இருந்து எழுதியிருக்கேன். 1/40 வந்து 40ல் ஒரு பங்கு வந்து பிளாக் கலர். அடுத்து 50ல் ஒரு பங்கு வயலட், 60ல் ஒரு பங்கு எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? அடுத்து ரிமைனிங் இருக்கிறதா வந்து கிரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, எல்லோ. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த லென்த் ஆஃப் த கிரீன் போர்ஷன் ஆஃப் த போல் இஸ், அந்த கிரீன் போர்ஷனோட போலோடைய லென்த் வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து அந்த கம்பத்தோட கிரீன் கலர்ல பெயிண்ட் ஆயிருக்கக்கூடிய போர்ஷனோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 12.08 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த லென்த் ஆஃப் த போல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இது ஃபுல்லா சேர்த்தி நான் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது ஃபுல்லா இதோடைய லென்த் 1 மீட்டர் அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன், ஃபார் அன் அசம்ஷனுக்காக வச்சுக்கிறேன். இதுல இருந்து இது எல்லாத்தையும் கழிச்சுட்டேன் அப்படின்னா மீதி இருக்கிறது தான் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அப்போ 1/10, 1/20, 1/30,
1/40, 1/50, 1/60. ஓகேங்களா? அப்போ காமனாக இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் 600 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 600 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ 600 அப்படின்னா வந்து 1 மைனஸ் 600 வரணும்னா இங்கே எதால பெருக்கணும் 60. இப்போ 60 கீழே காமனா 600 தான் வரப்போகுது. 600 போட்டுக்கிறேன். இங்கே வந்து எதால பெருக்குனா 600 வரும் 30. இங்கே 20. அப்போ 20 × 30 600. ஓகேங்களா? 20. இது பார்த்தோம் அப்படின்னா 600 வரணும் அப்படின்னா வந்து 15 வரும். ஓகேங்களா? 15 2 டைம் அப்படின்னா 30, 4 டைம் அப்படின்னா 60, 600. ஓகேங்களா? 15 டைம். இங்கே 12 60, 12 ப்ளஸ் இங்கே 10 ப்ளஸ் 10. ஓகேங்களா? அப்போ எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 30, 90, 110, 120, 130, 140, 147 வரும். இப்போ 1 மைனஸ் 147/600. அப்போ 600ல் 147 அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? 3 9 4 அப்படின்னா 5 இதில் 5 4 453 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 453/600. இது என்னது? கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய போர்ஷனுடைய பங்கு. ஓகேங்களா? கிரீன் கலர் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 600 பங்கு மொத்தமாக இருக்கு அப்படின்னா 453 வந்து கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 600 அப்படிங்கிறது வந்து மொத்த லென்த் ஆஃப் த அந்த போலுடைய மொத்த லென்த். ஓகேங்களா? இந்த 453 அப்படிங்கிற பங்கு தான் வந்து எவ்வளோ அப்படின்னா 12.08ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 453 தான் 12.08னா 600 எவ்வளவு இன்ட்டு இது அப்படிங்கிற மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ போட்டோம் அப்படின்னா டோட்டல் லென்த் ஆஃப் த போல் வந்து நமக்கு கிடைச்சிரும். அப்போ இது இது பண்ணோம் அப்படின்னா இந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 453 1208 நான் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல 6 100 பெருக்கிட்டு 6 அந்த பக்கம் தனியாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்போ கேன்சல் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இது 3ஆல் கேன்சல் ஆகும். 9 12 அப்போ 2 டைம்ஸ் வரும். இது 1 இது 1 5 1 151 வரும். 151 வந்து 8 டைம்ஸ் வந்து 1208 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 மீட்டர். இப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த போல் வந்து 16 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ இதில் ரெட்டு மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மொத்தமாக 16. இது 16ல் 10 பங்கு, அதாவது 10ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்ட்டு 10% அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ 1.6 மீட்டர் வந்து ரெட் இருக்கும். வேற ஏதாவது கேட்டாங்கனாலும் இதுல இருந்து நம்ம போட்டுடணும். சரிங்களா? அடுத்த கேள்வி போயிடலாம். If we multiply a fraction by itself, ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு. ஃப்ராக்ஷன்னா எப்படி இருக்கும்? மேலே ஒரு நம்பர் இருக்கும், எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்கும், கீழே ஒரு நம்பர் இருக்கும், நடுவில் வந்து டிவைடட் இருக்கும். இதுதான் வந்து ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. இஃப் வி மல்டிப்ளை அ ஃப்ராக்ஷன் பை இட் செல்ஃப், ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு, அதை இன்னொரு டைம் வந்து அந்த ஃப்ராக்ஷனாலேயே மல்டிப்ளை பண்றேன். அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ட் டிவைட் த ப்ராடக்ட். இதை இந்த ஃப்ராக்ஷன் அதாவது மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூவை நான் டிவைட் பண்றேன். எதால டிவைட் பண்றேன் அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷனுடைய ரெசிப்ரோக்கல்னா தலைகீழினால நான் டிவைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. the fraction thus obtained is, அப்படியே நான் எனக்கு வகுக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1826/27 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரி, எனக்கு இந்த ஃப்ராக்ஷன் சொல்றாங்க, எனக்கு என்னன்னே எனக்கு தெரியாது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? கீழே வந்து ஒய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ இது அடுத்த ஸ்டெப்ல என்னது? இஃப் வி மல்டிப்ளை a fraction by itself. itselfனா என்னது? அந்த நம்பராலேயே நான் பெருக்கிறேன். அப்ப x by y ஆலேயே நான் பெருக்குறேன். அண்ட் டிவைட் த ப்ராடக்ட் பை இட்ஸ் ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல்னா என்ன? x by y னா y by x. இது என்ன பண்றேன்? டிவைட் பண்றேன். எதால? y by x ஆல டிவைட் பண்றேன். அப்ப இது திரும்பவும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? கீழே x by y ன்னு வரும். தலைகீழா போச்சு, சாரி y by x ன்னு வரும். தலைகீழி ஆச்சு அப்படின்னா திரும்ப x by y தான் வரும். அப்போ இன்ட்டு டிவைடட் பை y by x. இது எப்படி வரும்? தலைகீழா மாறிச்சு அப்படின்னா x by y இன்ட்டு x by y இன்ட்டு x by y தான் வரும். அதோடைய வேல்யூ தான் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1826/27. இப்போ 27ஐயும் 18ஐயும் மல்டிப்ளை பண்ணி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும்.
27 into 18 plus 26 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 512 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, பை 27 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா x cube by y cube இருக்கு, அதுதான் வந்து 512 by 27. அப்போ x by 27 சாரி x by y அப்படின்னா கியூப் ரூட் எடுக்கணும். இதுக்கு வந்து என்ன எடுக்கணும், கியூப் ரூட் எடுக்கணும். கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 512 27. 512க்கு கியூப் ரூட் அப்படின்னா 8 வரும். 27க்கு கியூப் ரூட் அப்படின்னா 3 வரும். இப்போ 8/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். x by y வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா 8/3. இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து மாறி இருக்கு, 2 2/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுதான் இப்படி மாறி இருக்கு. அப்போ 2 times of 3 இது ஆப்ஷன் சி தான் வரும் ஆன்சர். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்க, எந்த டேட்டாவுமே இல்லை, ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு அப்படின்னா கரெக்டாக ஃப்ராக்ஷன்னா என்ன, அது எப்படி இருக்கும். ஓகேங்களா, அதை மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க, அதுக்கடுத்து அதோடைய ரெசிப்ரோக்கலாக டிவைட் பண்ண சொல்றாங்க. அதோட கியூப் தான் இந்த வேல்யூ அப்படிங்கிறத கொடுக்காம இப்படி இன்டெரக்டா கொடுத்து நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா, சரி அடுத்த கேள்வி போயிடலாம். சரி, 1/3 ஆஃப் ராகுல் சேவிங், அதாவது ராகுலுடைய சேவிங் வந்து அவர் எவ்வளவு சேவ் பண்றாங்கன்னு தெரியல. அதுல 1/3 வந்து எவ்வளவு வந்து நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் அதுல வந்து ஸ்பெண்ட் பண்றாரு, ஏதோ ஒரு ஸ்கீம். ஓகேங்களா, அதுல 1/3 ஸ்பெண்ட் பண்றாரு. 1/3 ஆஃப் த ராகுல் சேவிங் இஸ் நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் த சேவிங்ஸ் இன் PPF அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல அவர் இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்னன்னா இவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்றாரா அப்படின்னு சொல்லி கொடுக்கல, இந்த இடத்துல ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 ஸ்கீம்ல அவருடைய மணியை சேவ் பண்றாரு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், இன்னொன்னு என்ன அப்படின்னா PPFன்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதுல வந்து அவர் ஸ்பெண்ட் பண்றாரு. இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்படின்னா 1/3 ஆஃப் NSC அப்படிங்கிறத நான் என்னன்னு மட்டும் எழுதிக்கிறேன். அது வந்து ஈக்குவல் டு 1/2 ஆஃப் PPF அப்படிங்கிறத P அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். அடுத்து வந்து if he has 1,50,000 as total saving, இப்போ இது மொத்தத்திலேயே வந்து அவர் எவ்வளவு சேவிங்ஸ் வச்சிருக்காராம். அப்ப என்னும் இந்த பியும் சேர்ந்து அவர் எவ்வளவு வச்சிருக்காரு, 1,50,000 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மொத்தமா. ஓகேங்களா, அப்ப என்ன கேட்டிருக்காங்க, how much he saved in PPFல மட்டும் அவர் எவ்வளவு சேவ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல மட்டும் எவ்வளவு சேவ் பண்ணிருக்காரு. எப்பவும் போல எல்லா கொஸ்டின்ஸ் மாதிரியே தான், ஆனா வந்து இதுல வந்து ஒரு ஸ்கீமை உள்ள கொடுத்துட்டு நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நமக்கு PPF தான் வேணும். அப்ப P in terms of P ல வந்து எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணும். அப்ப n is equal to 2 இந்த சைட்ல 3 போயிடுச்சு அப்படின்னா சாரிப்பா 3/2 ஆஃப் P அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்குது. ஓகேங்களா, இது வந்துருச்சுன்னா இப்போ டைரக்டா ஈக்குவேஷன்ல போட்டோம் அப்படின்னா 3/2 P plus P plus 1,50,000. அப்ப 5 times of P by 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைம் 30,000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா Pல PPFல பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா 60,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்ப மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா 90,000 இருக்கும். அது எதுல ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா NSCன்னு சொல்லக்கூடிய நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்ல வந்து அவரு மணியை வந்து அலோகேட் பண்ணியிருப்பாரு. சரி, ஸோ எப்பவும் போல ஒரு ரேஷியோ மாதிரி கொடுத்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க, என்ன ஒரு கதை கொடுத்துருக்காங்க, கதையை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. அடுத்த கேள்வி போயிடலாம். salary consists of his salary and tips. ஓகே, வெயிட்டரோட salary எப்படி இருக்கா, அதாவது அவருடைய சம்பளம் அப்படிங்கிறது, அந்த அவர் வெயிட்டர்னா அவர் ஹோட்டல்ல இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அவருக்கு வந்து சேலரி, அதுக்குன்னு அந்த நிர்வாகம் ஒரு சேலரியை கொடுக்கும், அதுக்கப்புறம் வர கஸ்டமர்ஸ் ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க, அது ரெண்டுமே சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சேலரி பிளஸ் டிப்ஸ் மொத்தமா அவருக்கு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது அந்த இன்ஸ்டியூட்ல சொல்லக்கூடாது, அந்த செக்டர்ல இருந்து வரக்கூடிய சேலரி பிளஸ் அவங்க வந்து கஸ்டமர்ஸ் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. டியூரிங் 1 week his tips were, அதாவது ஒரு வாரத்துல அவருக்கு டிப்ஸ் மட்டும் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 4/5 of his salary, அவர் வாங்குற சேலரியில எப்படி இருக்கு அப்படின்னா வந்து 4/5 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வாட் இஸ் த ஃபிராக்ஷன் ஆஃப் ஹிஸ் இன்கம்
கேம் ஃப்ரம் டிப்ஸ். டிப்ஸ்ல இருந்து மட்டும் அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளோ, அது எப்படி அப்படின்னா ஃப்ராக்ஷன்ல கண்டுபிடிங்க. ஃப்ராக்ஷன்ல தான் கண்டுபிடிச்சாகணும். ஏன் அப்படின்னா ஏதாவது அமௌண்ட் எதுவுமே கொடுக்கல, அப்படிதான் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வேற எதுவுமே கேட்க முடியாது. சரி, இந்த ரேஷியோல பாருங்களேன், ஒரு வீக்கோட டிப்ஸ் வந்து எப்படி இருக்கான், 4, அதாவது 4/5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 4 அப்படிங்கிறது என்னது, அவருக்கு ஆன சேலரி. எது கொடுக்கறது, அந்த நிர்வாகம் கொடுக்கக்கூடியது. இந்த 5 அப்படிங்கிறது டிப்ஸ். ஓகேங்களா, அதாவது டிப்ஸ். அப்ப சேலரியை விட ஒரு வாரத்துக்கு ஒரு டிப்ஸே வந்து 1 மடங்கு அதிகமா கிடைக்குது. ஓகேங்களா, அப்ப 1 மடங்கு அதிகமா கிடைக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது 4னா இது 5 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டிப்ஸ் தான் அவருக்கு அதிகமா கிடைக்குது. அப்ப மொத்தமா அவருக்கு வந்து வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9 பங்கு. ஓகேங்களா, இந்த 5 நம்ம கூட்டிடணும் 9. அதுல அவருக்கு டிப்ஸ் மூலம் மட்டும் வர்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, மொத்தமா அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9. அதுல அவருக்கு டிப்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 பங்கு. ஓகேங்களா, இதுதான். இப்போ ஒரே ஒரு ஸ்டெப் தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆன்சர் வந்துடும், 5/9. இதுல இந்த ஈக்குவேஷனை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் ஆன்சர், அவ்வளவுதான். ஓகேங்களா, டிப்ஸ் தான் வந்து அவருக்கு அதிகமா இருக்கு. கீழே இருக்கிறது என்னன்னா அந்த நிர்வாகம் கொடுக்கக்கூடியது, மேல இருக்கக்கூடிய நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த டிப்ஸ், அதாவது கஸ்டமர்ஸ் கொடுக்கக்கூடியது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அவருக்கான வருமானம், மொத்தமா அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 9 ரூபாய் ஒரு வாரத்துக்கு கிடைக்குது அப்படின்னா அதுல 5 ரூபாய் அப்படிங்கிறது டிப்ஸ் ஆகும், 4 ரூபாய் அப்படிங்கிறது எதாவா இருக்கும், சேலரி வந்து அந்த நிறுவனம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா, அததான் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். sum of 1360 rupees has been divided among A, B, C ன்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ள பிரிச்சு கொடுக்குறாங்க. அதை எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாங்க. A gets 2/3 of what B gets. அதாவது A வந்து B வாங்குறதுல 2/3. B எப்படி இது பண்றாருன்னா B gets 1/4 of what C gets அப்படின்னு சொல்றாங்க. அப்ப B ஷேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி A, B, C அப்படின்னு சொல்லிட்டு 3 ரிலேஷன் கொடுத்துட்டாவே லாஸ்ட்ல இருந்தா நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா, A, B, C. ஓகேங்களா, நான் வந்து C-யை வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அப்ப இவர் வந்து C-ல 1/4, அப்ப 1/4 of C இன்ட்டு 1 போட்டுக்கலாம். இன்ட்டு 1 போட்டா அதே வேல்யூ தானே. அடுத்து வந்து A வந்து எப்படி வாங்குறாங்க, 2/3 of what B gets ன்னு சொல்றாங்க. 2/3 இதுல வந்து 2/3 சொல்றாங்க. அப்ப 2/3 of 1/4. டைரக்டா 2/3 போட்டீங்க அப்படின்னா தப்பா வந்துடும். அப்ப சரி 2ன்னு வரும். 1/6 1/4 இங்க 1 இருக்கு. அப்ப ஒரே நேரா இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு எந்த ரேஷியோவும் வந்து இது பண்ணுவோம். ஒன்னு ஃப்ராக்ஷன்லயும் ஒன்னு ஹோல் நம்பர்லயும் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் ஒன்னா பண்ணிடலாங்களா. அப்ப பார்த்தோம் அப்படின்னா காமனா 12 வந்து எல்சிஎமா வருமா. அப்ப இது 2ஆல பெருக்கிறேன், இது 3ஆல பெருக்கிறேன், இங்க 12. அப்ப 2:3:12 12/12 அப்படின்னா என்ன வரும், கீழே எல்லாமே 12 கேன்சல் ஆயிரும், மேல 2 3 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, B உடைய ஷேர் மொத்தமா எவ்வளவு அப்படின்னா வந்து 1360 17. இந்த 17 பங்கு டோட்டலா தான் 1360 அப்படின்னா B யோட ஷேர் மட்டும் அப்படின்னா எவ்வளோ 3 பங்கு. 3 பங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். 17 அப்படின்னா 8 57. அப்ப 8 டைம் கேன்சல் ஆகும், 8 0. அப்ப x இஸ் ஈக்குவல் டு x அப்படின்னா வந்து B ஷேர் வந்து எவ்வளோ அப்படின்னா 240 rupees அவருடைய ஷேரா இருக்கும். இதுவே A ஷேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல 2 வரும். இதுவே C-யோட ஷேர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, ஈஸியா தான் இருக்கு. கரெக்டா ஃப்ராக்ஷனா இதை மாத்திட்டு அது கொண்டு வந்துட்டா அவ்வளவுதான். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். Question number 7. 3 friends had a dinner. 3 friends இருக்காங்களாம், சாப்பிட போயிருக்காங்க at a restaurant. When the bill was received, பில் வந்ததும் அதை எப்படி பே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கொடுத்துருக்காங்க. அமிதா paid 2/3, சரி 3ல 2 பங்கு 2/3 தான், சரி 2/3 as வீணா paid. அதுக்கடுத்து வீணா paid 1
half சொல்லலாம், half as much as Tanya paid. What is the fraction of the bill did Veena pay பண்ண fraction என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம அமௌண்ட்டை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு முன்னாடி கேள்வியில பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க, இல்ல அப்படின்னா யாராவது ஒருத்தரோட அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல அமௌண்ட்டை நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது, ஃப்ராக்ஷனை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃப்ராக்ஷனா தான் அவனும் கேட்டிருக்கான். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் யார் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி 3 ரிலேஷன் வந்துருச்சு அப்படின்னா ஏபிசின்னு சொல்லி கொடுத்தாலும் சரி, பேர் சொல்லி கொடுத்தாலும் சரி, அதாவது அந்த அமிதா, வீணா, இன்னொருத்தவங்க யாரு தானியா அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கொடுத்தாலும் சரி, எப்படி வரணும் அப்படின்னா லாஸ்ட்ல இருந்தா நம்ம வரணும். அமிதா, வீணா, அடுத்து வந்து தானியா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. சரி, எப்படி லாஸ்ட்ல இருந்தா வரணும்னு சொல்லிட்டு சொன்னா, இப்ப வீணா வந்து எப்படி பே பண்ணிருக்காங்கன்னா half as much as தானியா பேடு. அப்ப நான் வந்து தானியா வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். இதுல half 1ன்னா இவங்க அரை பங்கு பே பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு பங்கு பே பண்ணிருக்காங்கன்னா இவங்க அரை பங்கு. அடுத்து வந்து அமிதா எப்படி பே பண்ணிருக்காங்க? அமிதா அப்படின்னா 2/3 as much as வீணா பேடு. அப்ப வீணா ஓடுது அப்படின்னா 1/2. அதுல 2/3 வந்து இவங்க பே பண்ணிருக்காங்க, அமிதா பே பண்ணிருக்காங்க. அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1/3, 1/2, 1. காமன் எல்சிஎம் அப்படின்னா இன்டூ 2 6 தான். இப்போ இன்டூ 3 இன்டூ 6. இப்போ 2:3:6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இதுல யாருடைய இது கேட்டிருக்காங்க, மொத்தமா அவங்க வந்து எவ்வளவு பே பண்ணிருக்காங்க, எத்தனை பங்கு பே பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9, 11 பங்கு பே பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, 11 பங்கு மொத்தமா பே பண்ணிருப்பாங்க. அதுல யாருடைய இது கேட்டிருக்காங்க? வீணா கேட்டிருக்காங்க. வீணா வந்து 3. ஓகேங்களா, வீணாவுடைய இது என்ன அப்படின்னா 3 பங்கு. அதாவது மொத்தமா இதுல அதிகப்படியா யார் பே பண்ணிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா தானியா தான் பே பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, குறைந்தபட்சம் யார் பே பண்ணிருக்காங்கன்னா அமிதா தான் பே பண்ணிருக்காங்க. அதுவும் தெரிஞ்சுக்கணும். சரிப்பா, அப்ப வீணாஸ் ஷேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா 11 பங்கு பே பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல 3 பங்கு வந்து வீணாவுடைய பேமெண்டா இருக்கு. ஓகேங்களா, 3 பங்கு அவங்க பே பண்ணிருக்காங்க. வாட் இஸ் த ஃபிராக்ஷன் ஆஃப் பில் டிட் வீணா பே? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். One fourth of a tank hold 135 liters of water. What part of tank is full if it contain 180 liter of water? என்னது 1/4 of tank holds 1/4 of tank வந்து எவ்வளவு ஹோல்ட் பண்ணிருக்கு வாட்டர்? 135 liters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து what part of tank is full if it contain 180 liters of water? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 135 லிட்டர் வந்து அந்த டேங்க் வந்து ஹோல்டு பண்ணுது. அப்ப 185 லிட்டர் வந்து அந்த டேங்குக்குள்ள இருக்கு அப்படின்னா அது வந்து எவ்வளோ, அந்த டேங்க்ல வந்து எவ்வளோ வந்து ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. வாட் பார்ட் ஆஃப் த டேங்க் இஸ் ஃபுல் இஃப் இட் கண்டெயின், எவ்வளோ பார்ட் ஆஃப் டேங்க் வந்து கண்டெயின் பண்ணிருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. எவ்வளோ பார்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும் 185 லிட்டர்ல அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபுல்லுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் இப்போ 1/4னா என்ன? 25% அப்படிங்கிறது தெரியுங்களா? 1/4 × 100 ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா 2 டைம் 5 டைம் 25% அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 25% தான் 135 லிட்டர்ஸ் அப்படின்னா 100% அப்படின்னா இங்க இருந்து நான் 4ஆல பெருக்கணும்னா 100 வருமா? அப்ப இங்க இருந்து எப்படி போடணும்? 4 2 டைம் அப்படின்னா 270, 4 டைம் அப்படின்னா 540. இப்போ 100% அப்படின்னா மொத்தமா அது எவ்வளவு லிட்டர் வந்து ஹோல்ட் பண்ணும் அப்படின்னா 540 லிட்டர் வந்து அது ஹோல்ட் பண்ணும். ஓகேங்களா, அப்ப 185 லிட்டர் எவ்வளோ ஹோல்ட் பண்ணும்? சாரிப்பா, எவ்வளோ ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல நேர்மாறலுக்குள்ள வந்துடுறோம். அப்ப இது இந்த பக்கம் போயிடும், இது இந்த பக்கம் போயிடும். 100 × 185 = 540 × x. கேன்சல் பண்ணலாமா? 3 டைம் இது 7.
சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா 185 போட்டேன், 118 தான் வரும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 18 18 3 18 540 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் 100/3 இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். இப்போ 33.33% அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஃப்ராக்ஷனில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 185 சொல்லக்கூட 180 லிட்டர் வந்து 1/3, ஓகேங்களா, 3ல் 1 பங்கு அந்த வாட்டரில் அந்த டேங்க்ல வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க 185 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். A tank is 2/5 full. ஓகேங்களா? 2/5 full tank வந்து எவ்வளவு ஃபுல்லா இருக்குன்னா 2/5 full. If 16 liter of water is added to tank, it becomes 6/7 full. The capacity of the tank. பட் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ லிங்க் பண்ணி நம்மளால கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு டேங்க் வந்து 2/5 ஃபில் இருக்கு, அது கூட 16 லிட்டர் வந்து ஆட் பண்ண அப்படின்னா அது வந்து 6/7 ஃபில் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நான் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா அவருடைய எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதனால நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 6/7x மைனஸ் 2x/5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ காமனாக 35 தான் வந்து எல்சிஎம்மாக இருக்கும். அப்போ இங்கே 5, இங்கே 7, டினாமினேட்டரில் 35 வரும், இங்கே 30, இங்கே 14, அப்போ 35 வரும். ஓகே, அப்போ 16/35 எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 35. என்ன கேட்டிருக்காங்கன்னா கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் தான் கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டி ஆஃப் டேங்க் வந்து பார்த்தா 35 லிட்டர்ஸ் தான். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? லிட்டர்ஸ். அப்போ இது எப்படி போடுறாங்கிறது புரியுதுல. இந்த இடத்துல ஏன் எக்ஸ் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட் தெரியாது. இப்போ லிட்டர்ல இது 16 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுல்ல, அவன் அப்படி கொடுக்காம ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்கான். எவ்வளோ அப்படின்னா மொத்தத்தோட ஃபுல்லோட கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கான். அந்த ஃபுல்லை தான் நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். மொத்தமாக அந்த டேங்க் ஃபுல்லாக வாட்டர் இருந்துச்சுன்னா அது எக்ஸ் லிட்டர்ஸ் அப்படின்னா வந்து 2/5 ஆஃப் எக்ஸ் லிட்டர்ஸ் வந்து ப்ளஸ் 16 லிட்டர் சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து 7ல் 6 பங்கு வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போ போல் ஈக்குவேஷன் இந்த ஸ்டெப் மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி 35 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸை கண்டுபிடிச்சிருவோம். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். The fluid contained in a bucket. ஒரு பக்கெட்ல என்ன இருக்கு? ஒரு fluid, ஒரு திரவம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Can fill 4 large bottle. அதாவது 4 லார்ஜ் பாட்டில்ல இப்போ தண்ணி ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு அதுல ஊத்துறோம் அப்படின்னா அந்த பக்கெட் வந்து ஃபில் ஆயிரும்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னா ஆர் 7 ஸ்மால் பாட்டில், 7 சின்ன பாட்டில்ல தண்ணி பிடிச்சு அந்த பக்கெட்ல ஊத்தணும் அப்படின்னா 7 அந்த பக்கெட் வந்து ஃபில் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து a full large bottle is used. அதாவது ஃபுல்லா வந்து லார்ஜ் பாட்டில் used to fill an empty small bottle. அதாவது லார்ஜ் பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து ஸ்மால் பாட்டிலுக்கு ஃபில் பண்றோம். ஓகேங்களா? அதாவது எம்டி ஸ்மால் பாட்டில் சொல்றாங்க. அதுல எவ்வளவு ஏற்கனவே தண்ணி ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா தண்ணி எதுவும் இல்ல, பெரிய பாட்டில் இருந்து சின்ன பாட்டிலுக்கு தண்ணியை ஊத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் லெஃப்ட் ஓவர் இந்த அந்த தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் ஏன்னா பெரிய பாட்டில் இருந்து சின்ன பாட்டிலுக்கு ஊத்துறாங்க, அப்ப மீதி கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும், அது எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் லெஃப்ட் ஓவர் இந்த லார்ஜ் பாட்டில் when the small bottle 1 is filled. ஒரு பாட்டில் ஸ்மால் பாட்டில் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா லார்ஜ் பாட்டில்ல எவ்வளவு வந்து தண்ணி இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரி, ஒரு பக்கெட் இருக்கு, இந்த பக்கெட் நான் ஃபில் பண்ணும் அப்படின்னா இப்படி ஒரு பாட்டில் இருக்கு, ஒரு பெரிய பாட்டில் இருக்கு, ஒரு சின்ன பாட்டில் இருக்கு. ஓகேங்களா? 2 பாட்டில் இருக்கு. இது எத்தனை பாட்டில் இருக்குன்னா 4 பாட்டில் தண்ணி ஊத்தினா அப்படின்னா இந்த பக்கெட் ஃபுல் ஆயிரும். இதுல சின்ன பாட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா 7 பாட்டில் தண்ணி ஃபுல்லா பிடிச்சு ஊத்துனா அப்படின்னா வந்து இந்த பக்கெட் வந்து ஃபில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பக்கெட்டை வச்சு கேள்வியை கேட்கல, என்ன கேட்கறாங்க அப்படின்னா இந்த பெரிய பாட்டில் இருந்து நான் சின்ன பாட்டிலுக்கு தண்ணி ஊத்துறேன், அப்படி ஊத்திட்டேன் அப்படின்னா இந்த சின்ன பாட்டில் ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சிருது, இப்ப மீதி இந்த பெரிய பாட்டில்ல எவ்வளவு பங்கு தண்ணி இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. சரி, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இந்த பக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லா வந்து நான் எக்ஸ் லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஊத்துனேன் அப்படின்னா ஃபில் ஆயிரும். அப்ப 4/x. ஓகேங்களா?
மொத்தமாக அந்த இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ். ஓகேங்களா? அப்போ ஒரே ஒரு பாட்டிலேருந்து நான் மட்டும் நான் தண்ணியை ஊற்றுறேன். ஓகேங்களா? பெரிய பாட்டில் எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் பை 4 லிட்டர்ஸ். ஓகேங்களா? 4 டைம் நான் ஊற்றினேன் அப்படின்னா அது ஃபில்லர். அப்போ எக்ஸ் பை 4 லிட்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா கெப்பாசிட்டி ஆஃப் பெரிய பாட்டில். லார்ஜ் பாட்டில்ங்கிறது எல்பின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். கெப்பாசிட்டி ஆஃப் பெரிய பாட்டில். ஓகேங்களா? அப்போ அடுத்தது நீங்களே சொல்லிடலாம் என்ன அப்படின்னா சின்ன பாட்டிலோட கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா 7 பாட்டில் இது ஃபுல்லா ஊத்தினா அப்படின்னா வந்து இது ஃபில் ஆயிரும். அப்ப இது ஒரு பாட்டிலுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் பை 7. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல 7/7 இது ஃபுல் ஆயிரும். எக்ஸ் பை 7 7 டைம் வந்து நான் ஊத்தினேன் அப்படின்னா ஃபில் ஆயிரும். அப்போ ஒரு டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் பை 7 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்மால் பாட்டில் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல இருந்து நான் இதை ஃபில் பண்றேன். பெரிய பாட்டில் இருந்து சின்ன பாட்டிலுக்கு தண்ணியை ஊத்துறேன். அப்ப எதுல இருந்து எதை கழிக்கணும்? எக்ஸ் பை 4ல இருந்து எக்ஸ் பை 7 நான் கழிக்கிறேன். ஓகேங்களா? காமனா எதுவும் இல்லை. அது இங்க 7 இங்க 4. அப்ப 3x பை இது ரெண்டையும் பெருக்கிட்டேன் அப்படின்னா 4 28. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா வந்து லார்ஜ் பாட்டில். அதில் வந்து இதுல இருந்து பெரிய பாட்டில் இருந்து சின்ன பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றிட்டேன் அப்படின்னா இதுல இருந்து அமௌண்ட் வந்து வெளியே போயிடும். மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். 3x பை 28 பார்ட் வந்து இருக்கும். இது எப்படி இருக்கு அப்படின்னா ஃப்ராக்ஷன்ல தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பெரிய பாட்டிலில் மொத்தமாக அதோடைய எவ்வளோ மீதி இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். மொத்தத்தில் எவ்வளோ இருக்கு? மொத்தமாக எக்ஸ் பை 4 லிட்டர் அதோடைய கெப்பாசிட்டி. அதில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா இது ஒன்று கேன்சல் ஆயிரும். 4 கேன்சல் ஆயிரும். 7ல 3 பங்கு தண்ணி வந்து இருக்கும். ஓகேங்களா? 7ல 3 பங்கு தண்ணி இருக்கும். மீதி 4 பங்கு தண்ணி தான் வந்து எதுக்குள்ள போயிருக்கும் அப்படின்னா வந்து அந்த சின்ன பாட்டிலுக்குள்ள போயிருக்கும். இதுல 3 பங்கு தண்ணி இருக்கும். இதுவே சின்ன பாட்டிலுக்குள்ள எவ்வளவு தண்ணி போயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 4ல 7 பங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேங்களா? 7ல 4 பங்கு போயிருக்கும் அப்படின்ட்டு. இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து நம்ம என்ன அப்படின்னா இதோட கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பக்கெட்டை வச்சு அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? இதோட கெப்பாசிட்டி எக்ஸ் லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ் லிட்டர்னு வச்சுக்கிறேன். அப்ப 4 டைம் நான் இதை ஃபில் பண்ணேன் அப்படின்னா 4 டைம் ஃபில் பண்ணேன் அப்படின்னா இது ஃபில் ஆயிரும். அப்ப இந்த பாட்டிலோட கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4/x அப்படின்னு சொல்லிட்டு 4/x சாரி எக்ஸ் பை 4 எக்ஸ் ஃபுல்லா எக்ஸ்ல ஒரு பங்கு மட்டும்தான் 4 அப்படிங்கிறது 4 டைம். இப்போ இப்போ எக்ஸ் பை 4 இன்ட்டு 4 அப்படின்னு சொல்லி போட்டேன் அப்படின்னா 4 டைம் நான் ஃபில் பண்ணிட்டேன். அப்போ எத்தனை கிடைக்கும்? எக்ஸ் லிட்டர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு டைம் மட்டும் ஒரே ஒரு பாட்டிலோட எது அப்படின்னா எக்ஸ் பை 4. இப்படி கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். எப்படி நான் எக்ஸ் பை 4 எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா அதே மாதிரி தான் ஸ்மால் பாட்டிலும் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். பெரிய பாட்டில் இருந்து சின்ன பாட்டிலோடைய அளவை வந்து நான் கழிக்கும் போது 3x பை 28 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேங்களா? 3x பை 28 கிடைக்குது. இது வந்து எதோட கம்பேர் பண்ணா பெரிய பாட்டிலோட மொத்த கெப்பாசிட்டியோட கம்பேர் பண்ணா 7ல 3 பங்கு தண்ணி வந்து வெளியே போயிருக்கு. சரி 3 பங்கு தண்ணி மீதி இருக்கு. எவ்வளவு வந்து ஸ்மால் பாட்டிலுக்குள்ள போயிருக்கும் அப்படின்னா 7ல 4 பங்கு தண்ணி வந்து உள்ள போயிருக்கும். ஓகேங்களா? எந்த மாதிரி கேட்டாலும் பெருசுல கேட்கறாங்க இல்ல ஸ்மால் சின்னதுல கேட்கறாங்க எதுல வந்து இருக்கிறத கேட்கறாங்க இல்ல எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாலும் நம்ம ஆன்சர் போட்டுருணும். சரி இன்னைக்கு 10 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். உட்காந்து போட்டு பாருங்க. ஆன்சர் எல்லாத்துக்குமே வரும். மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.